யோசிச்சு பாரு, ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கவன் கட்சிக்கு இவரு ஆதரிப்பானுங்களா? ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் பொய், எப்படி இதெல்லாம் பண்ணாம இருக்க முடியும்? அந்த தலைவரும் வந்து கிளாரிஃபை பண்ணிருப்பாரு. பண்ணாம முடியும்னா இன்னைக்கு எப்படி டக்குன்னு ஒரு சொடகு போட்டோம்னா மறையிற விஷயம் கிடையாது. பட் அந்த லீடர் ஷுட் ஹேவ் தட் இன்டென்ட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ரிமூவிங் இட். அந்த இன்டென்ட்டே இங்க இருக்க லீடர்ஸ்க்கு கிடையாது. அவனுங்க ஆட்சினாலே இப்படிதான், அரசியல்னாலே இப்படிதான் நினைச்சு வாழ்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க இவ்வளவு நாள். அப்ப அதை மாத்தணும்னா இதெல்லாம் மாறுபட்ட நீ வந்து இதுக்கு பிஹெச்டி எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல ரேவந்த். இந்த சிந்தனை இருக்குல்ல, என் மக்களுக்கு நான் திருப்பி செய்யணும்டா அப்படிங்கிற எனக்கு இவ்வளவு பேரு புகழ் பதவி நம்பர் 1 உச்சம் எதையும் விட்டுட்டு அவனுக்காக நான் செய்யணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தோணணும்ல. அது கூட இவனுங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தோணுனது கிடையாது. அதனால இவங்க இந்த மாதிரி விஷயத்த நார்மலைஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவானுங்க. நம்ம பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசினா, ஊழலை பத்தி பேசினா, இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். சரிடா இருக்கட்டும், அதுக்காக நீ என்ன பங்களிப்பு பண்ண? நீ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்த? போன ஆட்சியில என்ன அவ்வளவு நடந்துச்சு, அது நடக்காதுன்னு நீ ப்ராமிஸ் பண்ண, அதை ஏன் நீ கீப் அப் பண்ணல? இந்த மாதிரி பேசிக் அண்ட் நீட்ஸ் தலைவர் ஏன் இப்படி ஓவர் வியூவா பேசுறாரு? ஒன்னும் பேசலன்னா மக்களோட தேவை வந்து ஒரு தலைவனா இவ்வளவு பெரிய பவர்ல இருக்க ஒருத்தர் சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் நார்மல் கிடையாதுங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாத விஷயம், அதை ஆக்கி வச்சிருக்கானுங்கன்ற எடுத்து சொல்லணும். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, காசு நீ எதையுமே மக்கள் கிட்ட நீ சொல்ல வேணாம். நம்ம என்ன பண்றோம், நம்ம எதுக்காக நிப்போம்னு சொன்னா போதும். நீங்க அவனை வந்து வாங்கு, நான் உங்களுக்கு அட்வைஸ் வேணாம், இதுவும் வேணாம், நார்மலைஸ் பண்ணவே வேணாம் எந்த ஒரு விஷயத்தையும். அரசு கொடுக்குதா, இன்னைக்கு 5000 கொடுக்குதா, அந்த மக்களுக்கு அந்த 5000 ரூபாய் தேவைன்றது எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை நீ எப்போ பண்ற, எதுக்காக பண்றன்றதுதான் கேள்வி. தலைவர் அப்பவுமே சொல்ற மாதிரி திட்டங்கள், முன்னேற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே நடக்கணும். பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் த பீப்புள். அவங்களுக்கு கரெக்டான முறையில அது போய் சேரணும். நீ வந்து மானியம் அறிவிச்ச 1000 ரூபாய் கொடுக்குற எல்லாருக்கும், இதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். ஆனா நீ சொன்ன மாதிரி அது போய் சேர்ந்துச்சா, இல்ல வெறும் பேப்பர்ல இருக்கா, இல்ல உன் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் போய் சேருதா? இந்த மாதிரி கேப்ஸ் இருக்குல்ல, இதுலதான் இவனுங்க இவ்வளவு நாள் அரசியலே பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ நம்ம அதை வந்து அம்பலப்படுத்தி பாருங்க. கிடைக்காதவங்களும் ஆல்ரெடி கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு கொடுத்த 5000 ரூபாய்க்கு எவ்வளவு பேக்லாஷ் வந்திருக்கு தெரியுமா? ஆனா இந்த மீடியா அதை பத்தி பேசாது. ரேவந்த் சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சிம்பிளா நான் இன்னைக்கு எங்க வீட்லயே வரலண்ணா. இல்ல வராது புகழ், அது அதை நம்ம அம்பலப்படுத்துவோம். இதுக்கப்புறம் வர காலங்களில் இவங்க இதை போய் இதை இன்னைக்கு மாசு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. நாளையில இருந்து அடிக்கிற போறதுதான் மாசு. இதுல யார் யாருக்கு கிடைச்சிச்சு, இதுல என்னென்ன நொட்டு பண்ணிருக்க, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் ஆகும். இல்ல 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பேசுங்க. ஆனா உண்மையில அது கிடைக்கல, அதை பத்தி பேசணும். முடிச்சிருங்க. நீங்க ஒரு இல்ல மெயினா லாஸ்ட் பாயிண்ட் வந்து அவனுக்கு எப்படி கொடுப்பாங்க? இல்ல லாஸ்டா அவன் சொன்னது வந்து, இங்க ஆன்லைன்ல வி ஆர் ரூலிங், எல்லாமே சூப்பர், எல்லாமே டன். பட் இதை எப்படி நம்ம கிரவுண்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற போது நீங்க உங்க வீட்டுக்கு இந்த விஷயங்களை எடுத்துட்டு போங்க, வாட்ஸ்அப்புக்கு எடுத்துட்டு போங்க, நம்ம இது வரைக்கும் இயங்காத தளங்கள்ல இந்த கருத்துக்களை எடுத்துட்டு போங்க. அப்பதான் அது கிரவுண்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை கொஞ்சம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. பேசுறேன். ஆக்சுவலா இப்ப வந்து ஒரு கான்வர்சேஷன் எங்க அப்பாவோட வச்சுட்டு இருந்தேன். இந்த 5000 ஏன் டாடி திடீர்னு கொடுத்தாங்க, இத்தனை வருஷம் கொடுக்காம அப்படின்றப்போ, அவரு இங்க நிறைய பேருக்கு தெரியும், அவர் கொஞ்சம் ஃபார் டிஎம்கே. அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, பிஆர்ல கொடுத்தாங்கல்ல, இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ ஏன் பண்ற, நீங்க எதுக்கு இங்க ஏன் இந்த தப்பு நடக்குது, இங்க ஏன் இந்த தெருவுல ஏன் இந்த ஒரு தப்பு நடக்குன்னா பிஆர்ல நடக்குது இல்ல, உத்தரப்பிரதேசல நடக்குது, எதுக்கு எடுத்தாலும் அவங்கள கை காமிக்கிறாங்க ப்ரோ. அதான் நான் கேக்குறேன், அப்போ ஸ்டாலின்ஜியும் மோடிஜியும் ஒன்னா? அவங்க கொடுத்தாங்க ரைட்டு, அவங்க கொடுத்ததுக்கு தான் நீங்க வந்து எதிராக நின்றீங்க, அதை ஸ்பேம்ன்ற மாதிரி நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதோட விளக்கத்தை பத்தி தேர்தல் அடுத்த 3 மாசத்துக்கு வந்து 3000 ரூபாய் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சாரி, பேசுங்க புகழ். அதான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தானுங்க. அந்த 5000 ரூபாய்க்கு அடுத்த 3 மாசத்துக்கு வந்து 3000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டா காசு கொடுக்க முடியாதுன்னு கோடை காலத்துக்காக சிறப்பா 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். 5 வருஷமா கோடை காலமே வரல இவங்க ஆட்சி நடத்தும் போது. இல்லப்பா 5 வருஷமா வெறும் மழையிலே நனைஞ்சிட்டு போல எல்லாரும். இல்ல புகழ், இந்த 3000 எஸ் ஃபேர் அக்செப்டட். அடுத்த 3 மந்த்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும்,
டிரான்சாக்ஷன் பண்றது, அதை நான் ஏத்துக்கிறேன். அந்த 2000 தான் எனக்கு கொஸ்டின் மார்க்கா இப்ப உட்காருது. இல்ல Why ஆக்சுவலா that பாஸ்ட் 2000? 4 இயர்ஸ்ல வந்து இத்தனை வருஷம் கொடுக்காத அந்த 2000 எதுக்கு இப்ப 2000 கொடுக்குறீங்க? இல்ல ப்ரோ, கேக்குதா? பாஸ்ட் 4 இயர்ஸ் இல்ல, பல வருஷமாவே எடுத்துப்போம் நம்ம கிஷோர் ப்ரோ. இல்ல பாஸ்ட் டிஎம்கே 4 அதாவது ரூலிங் வந்து இயர்ஸ்ல வந்ததுல இருந்து இது வரைக்கும் ஏன் கொடுத்தாங்கன்னா, அவங்க டிஎம்கே ரூலிங் பீரியட்ல இருக்கிறதுனால மே மாசம் சித்திரை வெயிலெல்லாம் வந்து குளிர்காலமா இருந்துச்சு, ஐஸ் கட்டியா இருந்துச்சு. இப்ப எலெக்ஷன் முடிய போறதுனால ஐஸ் கட்டி கரைஞ்சி 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 இப்ப வெயில் அடிக்குது, அதனால கோடை காலம் வெளியில தெரியுதா, அதனால அட்வான்ஸா 2000 போட்டிருக்காங்க. திருப்பி ஓட்டு போட்டு இல்ல, வச்சோம்னா இது எலெக்ஷனுக்கு இதுவரைக்கும் வந்து நடந்தது 5000 கிடையாது. 5000 ரூபாய் இல்ல 5 பைசா கூட கிடைக்காது. கேட்டா நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி மூடிடுவாங்க. அடுத்து அந்த அடுத்து வந்து 5000 எந்த எலக்ட்ரிசிட்டி நிதியில பில்லு இருந்து ஏத்துவாங்க. எடுத்திருக்காங்கன்னு கவனிச்சிங்களா? ஆமா, எந்த நிதி ஆதி ப்ரோ? திராவிடர் அந்த எஸ்சி/எஸ்டிக்கு அவங்களுடைய வந்த நிதி ஃபண்ட்ல இருந்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ப்ரோ இன்னைக்கு அந்த நிதியை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல 500 யூனிட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து ஹைக் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் ஏத்துவாங்க ப்ரோ. இல்ல இதெல்லாம் அது செக் அது பண்ணுங்க. ஓகே. ஆனா இன்னைக்கே வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து 500 யூனிட்டுக்கு மேல யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து இது எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரி, நம்ம கொடுத்த அந்த நாளே உடனே இம்பாக்ட் நடந்திருக்கு. அதை நம்ம கட்டாயம் அது பேசியே ஆகணும். அது எப்படி இதோட தெரியுமா? கோர் வலது இம்பாக்ட் என்ன கையில தெரியுமா ப்ரோ? கொடுப்பாங்க, இடது அஃப்ரின் கையில ப்ரோ, புகழ் புடுங்கிப்பாங்கன்னு அந்த மாதிரிதான். புகழ் இங்க ஆ இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வந்து சொல்லிடுறோம்ல இண்டஸ்ட்ரியலுக்கு ஏத்துறாங்கன்ட்டு. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோயேன், அவன் ஓனர் என்ன பார்ப்பான்? ஓனர் வந்து லாபம் பார்ப்பான். லாபம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் போது தான் வந்து அவனோட கீழே வேலை செய்யற ஆட்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆமா. கரண்ட் பில் ஏறதுனால அவருக்கு வர லாபத்துல கொஞ்சம் கம்மியாகுது. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? நாளைக்கு சேலரி இதே சேலரியோட சஸ்டெயின் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும் அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு. இதுவே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராம இருந்ததுன்னா அவங்களுக்கு சேலரி ஏறும். நீங்க கொடுக்கறதை விட மக்களே சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. இதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்றது என்னன்னா, உண்மையிலே கோடை காலத்துல மக்கள் வருந்த கூடாதுன்ற ஒரு முதலமைச்சரா இருந்தா கரண்ட் பில்ல குறைக்கணும். ஏன் தண்ணீர் பந்தல்ல முதல்ல தண்ணி இருக்கணும். இங்க தண்ணியே இருக்காது, அது வேற விஷயம். அதான் அத ஃபர்ஸ்ட் நிறைய 4 விஷயத்த வருஷமா யோசிச்சு இருக்கணும். கேளுங்க. எத்தனையோ கிராமத்துல தண்ணி பிரச்சனை எவ்வளவு நடக்குது, அதெல்லாம் தீர்த்து வைக்கணும். எதுவுமே நடக்காம வெறும் நான் 3000 கொடுக்குறேன் 4000 கொடுக்குறேன் கேட்டா அலெக்ஸ், சம்மர் வருது. இது என்ன சரவணா ஸ்டோரா தான் தெரியல. இங்க பேசிக்காவே வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாமே உங்களால ஒழுங்கா நடத்த முடியல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஓகே, நேத்திக்கு கூட வந்து நான் ஒரு கர்ப்ப பெண்மணி, அதாவது ஒரு சர்வே எடுக்க வந்தவங்க, சர்வே வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கலந்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க போயிட போறாங்க. எங்களுக்கு இப்ப நேரம் இல்லைன்னு சொன்னா போயிட போறாங்க. அத நீங்க உங்களோட ஆதரவாளர்களோட செயல்பாடுகள் இருக்குல்ல, இது நீங்க எவ்வளவு தரம் மிருகத்தரமான கொடூரமான கூட்டங்கிறது. ஒரு கர்ப்ப பெண்மணியை வந்து இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. உங்க ஆதரவாளர்கள்லாம் சேகர் பாபு ரியல் ஃபாதர் ஆஃப் டிவிகேன்லாம் போடுறீங்களே, இந்த பிஹேவியரை தான் நாங்க ஒவ்வொரு தரையும் கால் அவுட் பண்றோம். ஹரிஷ் என்எஸ் ப்ரோ சொல்ற மாதிரி இல்ல சித், ஒரே ஒரு சித், இவங்க வந்து என்ன தெரியுமா, இது வந்து முன்னாடி நடந்திருக்கு, 11ல நடந்திருக்கு. அதுக்குதான் வீட்டுக்கு போனாங்க. இப்ப நடக்குது, திரும்பவும் வீட்டுக்கு போவாங்க. கரெக்ட் தாங்க. இப்ப ஆனா வீட்டுக்கு இல்ல, வீட்டை இவங்க வந்து பூட்டிட்டு ரோட்டுக்கே போயிடுவாங்க. அடுத்த ஆனா நியாயப்படுத்துவாங்கல்ல. என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லையா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் போனா வீடு இருக்கும். இல்ல புகழ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் போனா வீடு இருக்கும். இந்த வாட்டி வீடு கூட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இது எங்களுக்கு என்ன கனவுன்னு தானே கேட்ட, உண்மையே நீ கனவு மட்டும் தான் காண முடியும் அப்படின்னு அனுப்ப போறானுங்க. இல்ல இங்க நீங்க சோழி நல்லூர் ஆனா ஏரியால வந்து இன்னொன்னு உங்கள் இருக்குல்ல, கனவை ஒரே சொல்லுங்கள்ன்ற அந்த ஃபார்ம் கொடுக்கல. கொடுத்திருந்தா நான் அதை எழுதியிருப்பேன். என்னன்னா வந்து டிராபிக் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும், அதை இங்க ஹெல்மெட் சொல்ல போட்டா வேணாம். நீங்க கமிஷன் என்ன வாங்கிக்கிறாங்க. எழுதிருப்பேன்னு இல்ல எல்லாருக்கும் இல்ல ஒரே தெரியும். நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல ஜி. இல்ல அது கேட்டா நான் என்னென்னலாம் எழுதுவேன்னா இதை எழுதுவேன். இந்த நான் போயிட்டு இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றேன், நான் ஒரு இடம் வாங்குறேன்னாக்கா அதுக்கு கமிஷன் வாங்காம ஒரு வட்டாட்சியர் வேலை பார்க்கணும், ரெஜிஸ்ட்ரார் வேலை பார்க்கணும். நான் போயிட்டு இப்போ எனக்கு ஆதார் கார்டுல என்ன கரெக்ஷன் பண்றேன்னா அது கமிஷன் வாங்காம ஒருத்த கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்ல விஓ ஆபீஸ் போய் என்ன வருமான வரி சான்றிதழ் வாங்கணும், விஓ கமிஷன் வாங்காம எனக்கு வேலை பார்க்கணும். இந்த மாதிரி தான் நான் எழுதி கொடுப்பேன். அதை ஒன்னா செய்ய முடியுமா? அதுவும் இல்லாம அந்த லெட்டரை எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட கொடுத்துருவான் விரட்டுறதுக்கு. இல்ல ஆமா, இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி திருடுவானுங்க. இப்போ சேலம்னா வச்சுக்க, சேலத்துல எதுல கை வச்சா ஈஸியா திருடலாம். இப்ப சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேஷன்ல கை வைப்பாங்க. சரி கிஷோர் ப்ரோ, அவர் பேசிட்டு இருக்காரா? இவ்வளவு பேசுறீங்கல்ல, நாங்க இல்ல இல்ல இவரை இந்த இடத்துல நான் வந்து நசுக்கி விட்டுருவோம் பாருங்க.
இவர் இவ்வளவு சொல்றாரு, நான் எழுதுவேன். முதல்ல அந்த சீட்டை எடுத்துட்டு போய் இவங்க எங்க போய் கொடுக்க போறாங்க? இல்ல உங்களுடன் ஸ்டாலின் இல்ல ஒரு இல்ல முதல்ல எடுத்துக்கொண்டு என்ன நடத்துறாரு சொல்லுங்க. ஒரே எடுத்துக்கொண்டு நிமிஷம் போய் இருங்க. வடகடையில உங்கள் கொடுப்பாங்க. கனவு என்னன்னு முதல்வன் கேக்குறாங்களே. ஸ்டாலின் என் சொல்லுங்க. கனவு வந்து டிவிகே இல்ல வெல்லணுங்கிறது ஒவ்வொருத்தரா தான். தயவு பேசுங்க, செய்து நிறைவேற்றி கொடுங்க. ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா பேசுங்க, அஸ்வின் ப்ரோ, கிளாஸ் நான் ஆகுது. உங்களுடன் பேசிட்டே இருந்தேன், ஸ்டாலின் இன்டர் சீட் என்ன என்ன பண்ணிட்டீங்களே. ஆச்சு சொல்லுங்க. இல்ல இப்ப அவங்க நான் அண்ணன்ற அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் ஒண்ணு இது பண்றதெல்லாம் போறது இல்ல. ஏன்னா ஒரு வடகடையில இல்ல பஜ்ஜி கடையில குத்தி எண்ணெயை நசுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் அதை கேட்கல. கொடுத்தா இந்த சகுனி படத்துல வருமே. நான் ப்ரோ சொல்றதே ஒரே ஒரு இதுதான். இந்த நிமிஷம், மாதிரி பண்றாங்க. ஒரே ஒரு இப்ப நிமிஷம். சென்னையில சாரி ப்ரோ, சொல்லு. என்டர் பண்றது ஹரிஷ் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம். நான் ப்ரோ திருச்சியில அவர் பேசிட்டு இருக்காரு ப்ரோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, அவர் பேசி முடிச்சிட்டோம் ப்ரோ. 3 பேர் இன்டரப்ட் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ் சொல்லுங்க ப்ரோ. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு மாவட்டத்துக்கு ஏத்த மாதிரி திருடுவாங்க. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா எதுல திருட முடியும்னா கார்பரேஷன் வேலையில திருட முடியும். சென்னையிலாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லா ட்ரக் அடிக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற கவுன்சிலருங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரக் அடிக்ட் மாஃபியாலாம் வச்சு பண்றாங்க. அதுலயும் சில பசங்க போராடி ஏதோ ஒரு ஜிம் வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கோ போய் அந்த பசங்களை திருத்தணும்னு ட்ரை பண்ற பசங்களை போட்டு தள்ளிடுறானுங்க. இது ரீசெண்டா நடக்குது சென்னையில. இப்போ போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வேலூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா காலேஜ் பசங்க வந்து பொண்ணுங்களை ராகிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தடுக்க போனவரை போட்டு அடிச்சிருக்கானுங்க. அப்போ சொசைட்டி திருத்தணும்னு நினைக்கிறவன கூட இங்க திருத்த விட மாட்டேங்கிறானு போட்டு அடிக்கிறாங்க. அப்ப கேட்டா சட்டம் ஒழுங்கு கையில தான் இருக்குது, பின்னாலதான் இருக்கு, பாக்கெட்ல இருக்கு, தலைக்குள்ள இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்பதான் இவர் எடுத்து வச்சு செய்ய வரன்னு தெரியல. ஓட்டு வாங்குறதுல மட்டும்தான் இவங்க குறியா இருக்காங்க. உண்மைதான். அஃப்ரின் ப்ரோ பேசுங்க. தேங்க்ஸ் ஹரிஷ் ப்ரோ. தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போ திருச்சியில் சும்மா ஒரு கிரவுண்டு, என்னோட சொந்த ஊர் திருச்சி. ஒரு கிரவுண்ட் இந்த பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு ஒரு கிரவுண்ட் சர்வே மாதிரி போயிட்டு இருந்தேன். எப்படின்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிவிக்கே வந்து அந்த இடத்துல நான் சொல்கிறேன், பெருசாக அங்கே அங்கே மக்கள் மத்தியில் வேணா பர்சனலாக இருக்கலாமே தவிர, ஆனால் டிஎம்கே வந்து களத்தில் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. அதாவது எல்லா அசோசியேஷன்லயும் போயிட்டு அங்க சார்பா இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வீடு அவங்க டிஎம்கே கட்சி சார்பா இருக்கிறவங்க, கட்சி இல்லாதவங்கள்ட்ட அவங்களுக்கு வீட்டில் இருக்க சில்வர் பாத்திரம் ஒரு 500 மதிப்பில் இப்போ சில்வர் பாத்திரமும் அங்க என்னென்ன அவங்களுக்கு தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க கொண்டு போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆஹ் நம்ம திருச்சியில ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றது என்னன்னா, அங்க இன்னும் பெருசா அங்க மாவட்ட செயலாளரோ அங்க இருக்கிற பிரதிநிதிகளோ இன்னும் சரியான மக்கள் மத்தியிலயோ இல்ல ஒரு இன்னும் இங்க மத்த மாவட்டம் பாத்தீங்கன்னா சரியான கூட்டம்லாம் நடத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து இன்னும் திருச்சியில திருவம்பூரா இருக்கட்டும், இல்ல திருச்சி மேற்காட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் கூட்டமே நடத்தாதனால எப்படின்னா களத்துல வந்து நான் களத்துல பார்த்ததால சொல்றேன், டிஎம்கே வந்து ரொம்ப ரொம்ப வேகமா விஸ்வரூபமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துல நான் இங்க எனக்கு ஐடில தான் ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு சாட்டர்டே சண்டே ஆனால் எனக்கு இருக்கிற கிரவுண்டில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு வேலை. ஸோ இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்துலையும் எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் இருக்கிறது எப்படின்னா மேடவாக்கம் இந்த இருக்கிறேன். இங்கேயும் எப்படின்னா நம்ம டிவிக்கு ஒரு சில மெயினான ஏரியால மட்டும்தான் வந்து பம்பரமா சுழண்டுகிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீங்க அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஏரியாலலாம் அப்படின்னா டிஎம்கே ரொம்ப ஸ்விங்கா ரொம்ப எல்லா ஏரியாலையும் போயிட்டு அவங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இன்னும் எப்படின்னா இப்ப ப்ரோ இதுல ஒரே ஒரு இன்டரப்ட் பண்ணிக்கிறேன், சாரி அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். பேசுங்க அதாவது பேசுங்க. நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா, அதாவது ஒரு புது கட்சின்னு வரும்போது இதுக்கு இணையா இப்படி எவ்வளவு பேர் அங்கேயே போயிட்டாங்களா இங்கேயே போயிட்டாங்களா நீங்க உங்க சர்க்கிள்ல பாக்குறது சொல்றீங்க. கண்டிப்பா அதை நம்ம தெரியப்படுத்துவோம். ஆனா அதே மாதிரி இந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பாத்திரத்தை வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்குறது இதெல்லாம் மக்கள் வந்து நீங்க பாக்குற போது அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரியும் நார்மலா இருக்க மாதிரியும் தெரியும். பட் இங்க நடக்கிறதே என்னன்னா, இந்த மக்களுக்கான கோவங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்கு. இந்த நேர்ல போய் பண்ற அரசியல் இதுவும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிரவுண்ட் கேடர்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி எங்க எங்க போறாங்க, இல்ல என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க, இப்ப அடுத்த மீட்டிங் எங்கேயாவது வச்சிருக்காங்களா, சோ இந்த மாதிரி எதுவும் தெரியாது. பட் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, புகழுக்கு வந்து தயவு செஞ்சு டிஎம் பண்ணி விடுங்க இந்த டீடைல்ஸ், இந்த இந்த கருத்தை. கண்டிப்பா இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து டீம் கிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன ஆல்ரெடி அதுல ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா பண்ண போறாங்களான்றத புகழ் வந்து அப்டேட் பண்ணுவான். சரியா? நீங்க இது எல்லாத்தையும் அவனுக்கு அனுப்பிச்சு விடுங்க டிஎம்ல. நம்ம பாப்போம்னா நம்ம இந்த ஸ்பேஸ்ல அதுக்கு அப்டேட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்ல அப்ரின் ப்ரோ, நீங்க கிரவுண்ட் ஒர்க்னு சொல்றீங்கல்ல, ஆக்சுவலா கிரவுண்ட் ஒர்க்னா என்னன்னா பப்ளிக்கோடைய இஷ்யூவை ரிசால்வ் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும். இந்த பாத்திரம் கொடுக்கறது
நீ எனக்கு ஓட்டு போட்டுருவ 2000 ரூபாய் கொடுக்கறது 500 ரூபாய் கொடுக்குறது இட்ஸ் நாட் எ கிரவுண்ட் ஒர்க், இட்ஸ் ஏ மாமூல். இது வந்து ஓட்டுக்காக கொடுக்குற காசு. முதல்ல அதே அரசியலே மாதிரி தப்பு. சாரி ஒன் நானே கைண்ட் ஆஃப் எலெக்ஷன் மணி. இதை இன்டர் பண்றேன் சாரி. அதாவது முக்கியமா இது என்னன்னா, மக்களோட இஷ்யூ ரிசால்வ் பண்ணணும்னா எலெக்ஷனுக்கு க்ளோஸ்ல வந்து பண்ணவே முடியாது யாராலையும். நீ 4.5 வருஷமா பண்ணிருக்கணும். அப்படி நீ பண்ணாததுக்கு தான் உனக்கு ஓட்டுல எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பம்பரமா சுழல்றது, வான வேடிக்கை மாதிரி வெடிக்கிறது, 7 ஷாட்ஸ் மாதிரி வெடிக்கிறது, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாறுற காலங்கள் போயிடுச்சு அப்படின்னு ப்ரோ. சோ அதனால இவங்க என்ன மாதிரியான வித்தைகள் டிசைனா எப்படி எல்லாம் வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதை வந்து நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இதனால பீப்புள் இம்பாக்ட் ஆயிருவாங்கன்னா அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாள் வரைக்கும் கூட இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாள் கூட யார வேணாலும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். சோ இதுதான் மைண்டு, இதுதான் ஒர்க்ன்றதெல்லாம் கிடையாது. டிஎம்கே நாள் ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர் ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். இதுல நிறைய பேர் நான் நோட் பண்றது, ஏன் இன்னைக்கு கூட நோட் பண்ணேன், சேலம் ஏடிஎம்கே, சென்னை டிஎம்கே, புரியுது, ஆளுக்கு ஒரு ஊர்ல ஒரு இதுல வந்துட்டு இது இல்ல இங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு. முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் எலெக்ஷன்லயே நிக்கல, புரியுதா? நம்ம பவர் என்னன்னு நம்மளுக்கு உண்மையிலேயே தளபதிக்கே வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கூட நடக்கலாம். சென்னையில இத்தனை தொகுதி ஜெயிக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு தான் பேசணும், புரியுது? ஆனா இங்க எல்லாருமே பேசுறது வந்துட்டு என்னன்னா, இல்ல அது ஏடிஎம்கே அங்க ஃபுல் அவங்க தான், இல்ல இங்க இது டிஎம்கே ஃபுல் இது இவங்க தான். அது மட்டும் அது மல்லேல படத்துல ஏஜி பாபு ஒரே திங் தான். களம் வந்து நமக்கு சாதகமா இருக்கு. அதை நம்ம எவ்வளவு அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் தான் நம்ம கையில இருக்கு. இல்ல சில பேர் ஐயோ இந்த ஊரா அவங்க இருக்காங்க அங்க இவங்க இருக்காங்களா யோசிக்காதீங்க. களம் வந்து நமக்கு சாதகமா எல்லாமே வந்து நரேட்டிவ்ஸ் தான். இந்த ஏரியால எனக்கு 10 ரூபாய் வரும், அந்த ஏரியால 50 ரூபாய் வரும், அப்படிலாம் இதெல்லாம் வந்து பக்கா நரேட்டிவ். நியாயப்படி பார்த்தா இந்த எலெக்ஷனை வந்து ஐன்ஸ்டீனே கூட்டு வந்து நீங்க கணிக்க சொன்னாலும் கணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன். நீ சும்மா உருட்டுலாம் உருட்டிட்டு உட்காந்துருக்க கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா இல்ல வழக்கமா ரெண்டா ஓட்டு பிரியும், இப்ப 3ஆ பிரியுது, அதாவது ஸ்ட்ராங்கா பிரியுது. அதான் இங்க எல்லாருமே நார்மலா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே உடைய இந்த அது என்னது பூத் ஏஜென்ட் எப்படி கெஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப எனக்கு தெரியும் என் ஏரியால என்னோட வார்டுல இந்த குடும்பம் டிஎம்கே குடும்பம், இந்த குடும்பம் ஏடிஎம்கே குடும்பம்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான், இந்த குடும்பத்துலயும் ஒரு பையன் இருக்கான். அவன் என்னன்றான், நான் டிவிக்கேன்னு குதிக்கிறான். இல்ல அதுதான் சொல்றேன். அவன் என்னது கடின சாவு டிஎம்கே கடின இதுக்கு ஏடிஎம்கேல இருக்க குடும்பத்திலேயே பசங்க இருக்கானுங்க. அவனுங்க அப்பாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ எப்படி கெஸ் பண்ண? லாஸ்ட் டேல கூட அவன் என்ன வேணா பண்ணுவான். இல்ல ஆனா பையன் பக்கம் தான் அம்மா நிக்கும். அப்படி இருக்கும்போது இவன் பாத்திரம் குத்துட்டான், இவன் 4 தட்டு வாங்கி குத்துட்டான், தட்டுல சோறு போட்டாங்க, அதனால ஓட்டு போட்டுருவாங்க எல்லாம் கிடையாது. ஏன்னா கிரவுண்டு வேற மாதிரி இருக்கு. இவங்க சும்மா உட்காந்துட்டு கிஷோரண்ணா அதான் சொல்றேன். கிஷோரண்ணா வீட்டுக்கு 2 ஓட்டு நம்ம கையில இருக்கு. இந்த நரேட்டிவ்லாம் வந்து மினிமம் 1 ஓட்டு. அதனால வந்து நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு என்ன தீர்வு கொடுப்போன்றத தேர்தல் அறிக்கையில கொடுத்து அவங்களுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் நம்மளால ஏன் கிரவுண்ட் ரீச் பண்ண முடியலன்னா, நம்ம எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டு நிக்கிறோம். பர்மிஷன் இல்லாம சில பிரச்சனைகள் நடந்தா நம்ம மேல கேஸ் எழுதிருவாங்க. சோ நம்ம எல்லாத்துக்கும் ரூல் படி தான் போகணும். நம்ம பக்காவா ரூலை ஃபாலோ பண்றோம். ஸோ எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் படி நம்ம ப்ராப்பரா போவோம். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஈக்குவலா இருப்பாங்க. இப்ப நடக்கிறது வந்து எஸ்ஓபி கிடையாது. நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, ஸ்டாலின் ஸ்டாலின் ப்ரொசீஜர் சாரி ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ன்றதுனால பேர் எடுத்தாலே அவருக்கும் ஸ்டக்காது, உங்களுக்கும் ஸ்டக்காது. எனக்கே ஸ்டக். ஏன்னா அவரும் ஸ்டக்காய் பேசுறாங்க தான் எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு போல் இருக்கு. ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ன்றதுனால இந்த டைம்ல வந்து நம்ம ப்ராப்பரா வெளியில போக முடியும் வர முடியுன்றதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப சிக்கல் தான். வேலூர் டைம் சொன்னாங்க, தள்ளி போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு நீ சும்மா டிவிக்கே கொடியை வச்சுட்டு நீ பக்கத்து வீட்டுல போய் ஓட்டு கேட்டினா கூட பின்னாலே ஒரு 50 பேர் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பீதி, வேற வழி இல்லை, பயந்துதான் சாகணும். அவங்க நிலைமை அப்படி இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஒன்றும் கிடையாது. இப்ப அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், அது அப்படின்னா அந்தந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நகர்வாசிகள்கிட்ட அவங்களோட குறைகளை வந்து
ஒரு விண்ணப்பமா வாங்கணுன்றது என்னோட கோரிக்கை. எப்படின்னா, இப்ப மேடவாக்கத்துல ஒரு அ நம்ம நிர்வாகிகள் இருக்காங்கன்னா, மேடவாக்கத்த சுத்தி இருக்கிற பிரச்சனைய எடுத்து கொண்டு போணும். அதே மாரி இப்ப கோயிலஞ்சேரி, அதே மாரி பொன்மார் இது நான் நான் என் கண்ணெதிரா இப்ப நான் பார்க்குறேன். இப்ப இருக்கக்கூடிய அஃப்ரின் ப்ரோ, இத எதுக்கு நான் சொல்றேன்னா, இங்க நம்ம ஸ்பேஸ்ல பேசிட்டா அது நோட் ஆகாது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, புகழுக்கு டிஎம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கோரிக்கைகள்லாம் அத எடுத்துட்டு போயிட்டு அவன் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். என்ன ஆச்சுன்னு அதுல. சோ யூ வில் கெட் அ ஃபாலோ அப் ஆன் இட். அதனால தான் சொல்றேன். சரி, நீங்க அவனுக்கு டிஎம் பண்ணுங்க. அவன் ஹி வில் டேக் கேர் ஆஃப் இட். நீங்க அத கேட்டு என்ன பதில்ன்றதையும் உங்களுக்கு சொல்லுவான். சரி. தேங்க்ஸ் ஹாரிஸ் ப்ரோ. எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ. நான் ஓகே, உங்களுக்கு ஓகே, சொல்றேன். ஓகே. தேங்க்ஸ். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் ஆண்ட்ரிஸ் நிறைய ஏரியால வந்து போயிட்டு பப்ளிக்கோட இஷ்யூஸ் எல்லாம் நான் ஒருத்தர் ஒரு டிஎம்கேக்காரரு பேட்டியாவே கொடுத்திருக்காரு. என்னன்னா வழக்கமா எல்லாரும் ஓட்டு கேட்க வரும்போது சும்மா கையில ஒரு 100 200 இந்த போலீஸ்காரனுக்கு மாமூல் கொடுக்காம நம்ம கொடுத்துட்டு ஓட்டு கேட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த வருஷம் தான் டிவிக்கு வந்து வித்தியாசம். உங்க பிரச்சனையை சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க கலெக்டர் கிட்ட கொண்டு போறோம், மனு கொடுத்து உங்க பிரச்சனையை தீர்க்கிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க. இதனால வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு டிஎம்கேக்கு ஒரு 6 எலெக்ஷனுக்கு உருண்டுல கூட நான் இப்படி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நான் பார்க்கல, நானும் செய்யல. பூத் ஏஜென்ட்ல போய் உட்காந்துருக்கேன், இந்த இந்த மூஞ்சி இந்த இடத்துக்கு தான் ஓட்டு போடுன்றதெல்லாம் கணிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேம்பெயினை நானே பார்த்ததில்ல. ஒரு டிஎம்கேக்காரரும் சொல்றாரு, எனக்குமே இது டிஃபரன்ஸ் நிறைய தெரியுது. ஸோ நரேட்டிவ்க்கு எல்லாம் யாருமே போகாதீங்க, எல்லாம் நம்ம தலைவர் சொல்லுவாரு அது பேசுறதே படி ஒரு இருப்போம். கோர் டிஎம்கே ஓட்டு தான். அதையும் மறந்துடாதீங்க. முன்னாள் டிஎம்கே ஓட்டு தான். ஆமா, ப்ரோ இல்ல முன்னாள் இதுவும் ஊம்பி சொல்றேன், வாக்கு. டிஎம்கே ஐடி விங்லயும் இருந்தோம். இல்ல இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல ம். இல்ல இதுல ஒரு மேட்டர் நம்ம சில பேர் வந்துட்டு இல்ல சர்வே வந்துட்டு நம்புறது இங்க மேட்டர் இல்ல. ஆனா இப்போ அதான் நியூஸ் 18 ஒரு சர்வே, நியூஸ் 24 சர்வே, அதுக்கப்புறம் அதான் சன் நியூஸ் ஒரு சர்வே எடுப்போம், புதிய தலைமுறை நிறைய போயிட்டு இருக்கோம். ஆனா இதுல என்னன்னா யாருமே இங்க 6.5 கோடி பேர்கிட்டயோ இல்ல 6 கோடி பேர்கிட்ட வந்து ஓட் போடுறவங்க யாருக்கிட்டையும் போய் இங்க சர்வே எல்லாம் எடுக்கிறது இல்ல. ஒரு பேசிக்கான ஒரு ஊர்ல இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இதுல ஏன் இதை நம்ப கூடாதுன்றனா எல்லா மீடியாவும் இப்ப டிஎம்கே கிட்ட இருக்குது. அடுத்து வர்ற சர்வே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஒரு வியாதி இருக்கும், அது சில பேருக்கு தெரியுமா, அது இன்னும் பேசல யாருமே நினைக்கிறேன். அதாவது இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்ற ஒரு வைப் வரும், ஞாபகம் இருக்கா? ஏன்னா 21ல தான் ஸ்டாலின் வராருன்னு ஒரு பாட்டு போடுறது புரியுதா, இது எல்லாம் வைப்போம். அதாவது எங்க எடுத்தாலும் ஸ்டாலின் இருக்கணும். அப்போ அது ஒரு மீடியா செட்டப், அதுதான் நியூஸ் பேப்பர் ஸ்டாலின் 2019ல மீடியா, பல யூடியூப் 2019ல சேனல் பாட்டுக்கிட்ட கூட ஸ்டாலின் இருக்கணும். அதான் இல்ல அலெக்ஸே, 2019ல 200க்கு அதாவது 234 தொகுதியில 200ல ஜெயிப்பாருன்னு சொல்லி ஜாதகம் எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்சியா ஜெயிச்சது கடைசியில. இதெல்லாம் வந்து நரேட்டிவ் எல்லாம் தூக்கி வரமா இல்ல போட்டு வர வேண்டி பார்க்கணும். ஒரு நிமிஷம். இல்ல 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 இது முடிச்சிடுறேன். அதான் மேட்டர் நானா இப்போ வந்துட்டு நீங்க எந்த சர்வேவும் அதான் இது வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இது யாரும் நம்புறது அந்த மாதிரிலாம் யாரும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அலெக்ஸ், இருக்கிற அவர் எல்லாத்தையும் கிஷோர் என்ன வாங்கிட்டாங்க. சொன்னார்ல, அதேதான்டா அலெக்ஸ். ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் போயிட்டு ஜாதகம் பார்ப்பாங்க. இவருக்கு வந்து சிஎம் ஆகிறதுக்கான தகுதியே இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்று பார்த்துருப்பாங்க. பட் கள நிலவரம் என்னன்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல, அதை பார்த்துதான் வந்து ரிசல்ட்டே சேஞ்ச் ஆச்சு. தெரியுது. இப்ப வந்து இல்ல இல்ல அதேதான், ஆன்லைன்ல நீங்க உருட்டுலாம் வந்து இங்க யாருக்கும் எடுபடாது. ஃபீல்ட்ல இல்ல இல்ல மக்கள் ஆன்லைன்ல என்ன இருங்க. நினைக்கிறாங்க. ஆன்லைன் ஒரு விஷயம் இல்ல, ஆன்லைன் நம்ம தான் இருக்கிற. இன்னொன்னு டிஎம்கே கிட்ட எத்தனை சேனல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். முரசு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா சேனல்லையும் அவங்க வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. கூட அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து மீடியாஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் எடுத்து அதான் இதை கொஞ்சம் எடுத்து பண்ணோன்றேன். இல்ல ஏன்னா இது நிறைய மேனிபுலேட் ஆகும். இன்னும் எலெக்ஷன்ல வந்து வேக வேகமா ஒருத்தர் தலைக்கு முடி வளர்றதோட ஒருத்தர் வேக வேகமா இளைஞர் அணியில இருந்து டிசிஎம் கொண்டு வந்தாங்க. அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிற நேரத்துல நம்ம கட்சி வரவும் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆஹா இந்த நேரத்துல நம்ம இந்த பூனையை கொண்டு போய் வச்சோம்னா ஈஸியா அடிச்சு போட்டுருவாங்களேன்ட்டு அவரு பேண்ட் சட்டை போட்டு உருண்டுகிட்டு இருக்காரு. இதுவே வந்து உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட் தான். ஆனா ஒரு 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 நிமிஷம் ப்ரோ, இல்ல ஒன்னு சொல்லிடுறேன், அப்புறம் தினகர் பேசுங்க. இல்ல நான் திரும்ப ஒன்னு நோட் பண்றது என்னன்னா, ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு யாருமே நினைக்கல டெபுட்டி சிஎம் வந்துட்டு அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர் போடுவாருன்னு. ஆனா வந்துட்டு 21ல ஆன உடனே நடுவுல டக்கு டக்குன்னு இறக்கி விட்டாங்க. எழுதி தரேன் யாருமே 26 நினைக்கலாம் சொல்லாது அலெக்ஸ். அலெக்ஸ், யாருமே நினைக்கலாம் சொல்லாது, எல்லாருக்கும் ரொம்ப தெரியும் யார் சீக்கிரமா அடுத்து வருவான்னு. இல்ல இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். 26ல மட்டும் ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சா, இப்ப பேய்கணம் வந்த மாதிரி ஒண்ணு சொல்றேன், என்ன புரியுதா? பேய்கணம் வந்த மாதிரி ஒண்ணு. ஆனா சிஎம் வந்துட்டு உங்களுக்கு உதயநிதி தான். உதயநிதி கிட்ட உங்க தமிழ்நாடு கொடுக்க போறீங்களா இல்ல தளபதி கிட்ட கொடுக்க போறீங்களான்றது
அதான் ஒரு இல்ல இதாகுது. தெரியல. சரி 2026 வாயை கழுவிட்டு வா. ஏன்னா மும்முனை போட்டி மாதிரி இருக்கு. இப்ப இருமுனை போட்டி தான். மும்முனை போட்டின்னே திணிப்பு தான். ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷன்ல வந்து கணிக்க முடியாத தேர்தல். எங்க போய் யாரும் ஊம குத்து குத்த நமக்கு கான்பிடென்ட் இருக்கு நம்ம பெரிய அளவில் ஓட்டு வாங்குவோன்றது. இந்த உளவுத்துறையே பயப்படுது. என்னன்னா விக்கிரவாண்டி மாநாடை பார்த்துட்டு அன்னில இருந்து இங்க வீதியில இருக்காங்க. எப்படி இவருக்கு கூட்டம் போகுது? கூட்டத்துக்கு போன உளவுத்துறைக்கு இல்ல ரிப்போர்ட்டே இல்ல தெரியாதுண்ணா. கூட்டத்துக்கு போனவங்க எந்தெந்த ஏஜ்ன்னு நோட் பண்ணுங்க. அவன் போட்டிருக்க ஜட்டி சைஸ் அந்த மாதிரிலாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு இடத்த போயிட்டு இவனுங்க அசால்ட்டா விட்டு கொடுப்பாங்களா? சிம்பிளுங்க. நான் நிறைய கட்சி வந்துச்சு இந்த குறிப்பிட்ட 15 வருஷத்துல. அந்த கட்சிக்கு கொடுக்காத நெருக்கடி நமக்கு கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன? அதெல்லாம் வந்து மாற்று சக்தி கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு பார்ட்டி. அங்க ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவாங்க, நம்ம கிட்ட பேரம் பேசுவாங்க, டீலிங் போயிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட் தான் அவங்க. அதனால அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பட் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு மாற்று சக்தி. கேப் விட்டா ஏறி கோட்டையை அரைச்சி பார்த்துருவோன்றது தெரியுது. அதனாலதான் உட்காந்து குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்த பார்ட்டி மாதிரிலாம் நம்ம கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் இரு, நிமிஷம் அலெக்ஸ் இல்ல சொல்லி இப்போ முடிச்சிடறேன். இல்ல இன்னொன்னு இல்ல ஒரு இரு. நிமிஷம் இப்ப கொண்டு அலெக்ஸ் அமைதி. அலெக்ஸ் இரு அலெக்ஸ். சரி இன்னொருத்தர் ஹேண்ட் ரைஸ் நான் இதை பண்ணியிருக்காரு. பேசி வினய் முடிச்சிடறேன். பேச இந்த அடுத்தவர் இந்த பேசுவோம். பவன் கல்யாணோட கம்பேர் பண்றீங்களா? அது கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஏன்னா நம்ம டிஎன் பொலிட்டீஷியன் மாதிரி ஆந்திரா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இந்தியால இருக்க நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயும் ஒரு ரவுடிசம் ஒரு ராசிசமான ஒரு பார்ட்டி வேற எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது. நம்ம ஸ்டேட்ல இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நார்மலா நீ கிரவுண்ட் ஒர்க் பண்ணா கூட உன்னை அடிக்கிற அளவுக்கு ரவுடிசம் பண்ற கேங்கு. ஸோ இப்படி இருக்கவன் உன்னை அசால்ட்டா நீ வாப்பா என்ன ஜெயிச்சுட்டு போப்பான்னு ஒன்று விட மாட்டான். ஸோ எல்லா லெவலுக்கும் அவங்களும் இறங்குவாங்க. ஸோ இந்த கம்பாரிசன் மைண்ட் செட்லாம் தூக்கி ஓர போடுங்க. பவன் கல்யாண் அது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் இங்க டிஎன் பொலிட்டிஷியன் மாதிரி ஆந்திரா பொலிட்டிஷியன் இல்லை. அவங்க எப்படி கிடையாது. நீயும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணு, நானும் பண்றேன். பப்ளிக் யாரை சப்போர்ட் பண்றாங்களோ ஓகே ஐ எம் அக்செப்டபிள் அப்படி போறவங்க. இங்க இருக்க அப்படி கிடையாது. நீ வீட்டுக்கே போக கூடாது, நீ போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பண்ணா நீ ஓட்டு வாங்கிடுற, நான் ஒன்னும் விட மாட்டேன். அந்த பீதியில இருக்கவங்க எப்படி ஒன்ன பவன் கல்யாண் மாதிரி பாலிடிக்ஸ் பண்ண விடுவாங்க? ஸோ இந்த கம்பாரிசன்லாம் வர வச்சிடுங்க. ஃபுல்லா கிளியர் மைண்ட்ல இருங்க. அவ்வளவுதான். தட்ஸ் இட். எல்லாரும் பேசுங்க. பை. தினகர் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. இல்ல யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஃப்ரீ ஆயிடும் கேம்பெயின் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குதான் நான் பாக்குறேன். அது என்னன்னா அந்த டைம்ல வந்து நிறைய விஐபிஸ் வருவாங்க. அமித்ஷா வருவாரு, ராகுல் காந்தி வருவாரு, இங்க இருக்கிற லீடர்ஸ், அன்புமணி ராமதாஸ், தினகரன். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பர்மிஷன் கேட்டா அந்த இடத்துல வந்து இந்த தலைவர் இன்னைக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் நான் பாக்குறேன். அது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு கூட நம்மளுக்கு பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னு கேம்பெயின் பண்றது. நான் அதையும் டவுட்டா அது தான் என் பார்வை அதை பத்தி சொல்றாங்க. கொசக் சிங் ஹேண்ட் ரைஸும் பண்ணியிருந்தேன். யாருக்குமே இல்லாத நிபந்தனைகள் வந்து டிவிகே மேல இருக்கிறத நம்ம பாக்குறோங்க. இந்த 5000 பேர் மட்டுமே, QR கோடு, தலைவரோட வண்டிக்கு பின்னால வரக்கூடாது. நான் மறுபடியும் கேட்கிறேன், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி எல்லா கட்சிகளுக்குமே இந்த நிபந்தனைகள் இருக்கணுங்கிறது தான் நாங்க கேட்குறோம். இருக்கா? பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, ஒரு இடையூறும் இல்லாம உங்களோட கட்சி மீட்டிங்கள் நடக்குதா? நீங்கள்லாம் தான் வந்து கட்டுக்கோப்பின் சிகரமா? பிரியாணி குண்டாவ தூக்கிட்டு ஓடுறதும், கரும்ப தூக்கிட்டு ஓடுறதும் உங்க கூட்டம் தாங்கிறதையும் பார்க்குறோம். நீங்கலாம் யார் மேலயும் கமெண்ட் பண்ண இது இல்லங்க. இவருக்கு வந்து முதல்லேருந்து அளிக்கப்பட்டது வந்து ஒரு லீகலிசம் ஹெல். அதாவது நம்ம அனுமதி கேட்போம். இந்த சேலம் மீட்டிங்க்கே எவ்வளோ தடவ ரிஜெக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. ஆனா நெறைய தடவ வந்து கேட்டு அதாவது அனுமதி கேட்கறதுக்கும் சுத்த விடுறது. எனக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, இந்த கட்சி அனுபவிக்கிறது வந்து பியூரோக்ரசி. முழுக்க நீங்க போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னால நிக்கணும். அவங்க ரீசனே குடுக்க மாட்டாங்க. எதுக்காவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யாருக்குமே இல்லாத நெருக்கடிகளும், நிபந்தனைகளும் விஜய் அவர்கள் மீது வந்து தொடர் ரீதியா தொடக்கத்திலேருந்தே குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அது தின்ஷு சொன்ன மாரி காரணம் பயம் தான். இல்ல அதுதான். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஃப்ரீ ஆயிடும்னு சொன்னாங்க. தின்ஷு அவர் தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் அப்பயும் பிரச்சனை இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அது அது நம்ம வேற ஏதாவது வழிகள் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் யோசிக்கலாமா? என்னோட ஒரு திங்கிங் என்னன்னாங்க, சென்னைக்கும், நெல்லைக்கும் டெஃபினெட்லி ஒரு மாநாடு ஸ்டைல்ல அட்லீஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிடணும். ஒரு 4, 5 மாவட்டங்கள சேர்த்தா மதி. இல்லன்னா
நமக்கு இந்த மாதிரி தான் பர்மிஷன் கொடுக்காம அவரை வந்து ஒரு பர்செப்ஷன் பில்டு பண்றாங்க. இப்பவும் நான் சொல்றேன், இந்த 5000 இவங்க நினைச்சிருந்தா 10,000 கூட அனுபவிச்சிருக்கலாம், 15,000 கூட அனுபவிச்சிருக்கலாம். ஆனா உளவியல் ரீதியா சைக்கலாஜிக்கலி நம்ம பாதிக்கப்படணும். பார்க்கும்போது 5000 பேர் தான் கூடுனாங்க, இவருக்கு கூட்டங்களுக்கு வந்து கம்மியாகுதுன்னு வெளியில இவங்களே ஒரு வியூகத்தை வகுக்குவாங்க. இது எல்லாமே நான் சொல்றேன், ஒண்ணுமே களத்துல வந்து வேவாது, பருப்பே வேவாது. ஏன்னா விஜய்க்கு இருக்கிறது ஏங்க நல்ல 5000 பொருள். பேர் உள்ள இருந்தாங்கங்க. 5000 பேர் உள்ள இருந்தாங்க. ஆஹ் வெளியே 50,000 பேர் ரோட்ல நிக்கிறானுங்க. அதுதான் அதுதான் அத வந்து எனக்கு தன்னெழுச்சியா வந்த கூட்டத்தை பார்த்து தான் இவங்க வந்து தடுமாறி போறாங்க. தன்னெழுச்சியா இவங்களுக்கு காசு கொடுக்காம எங்கேயுமே கூட்டத்தை வரவேற்க முடியாது. அதிமுக, திமுக நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு என்னையா இவரு கேட்ட அப்படி இருக்கு அப்படிங்கறத இவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. They don't understand his equation with his followers and the general public. கடைசி வரைக்கும் இவங்க வந்து இததான் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இல்ல இல்ல ஒரு பாயிண்ட் அலெக்ஸ், இந்த டிஎம் நெரேட்டிவ் ஒருத்தர் பஸ்ட் பண்ணிட்டு பண்ணிடு. இந்த நெரேட்டிவ் ஓகே வந்து இன்னைக்கு ஒரு கூட்டத்துல வந்து பேசினார்ல, ஒருத்தர் இறந்து போனதா, அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருந்தது. ஆழ்ந்த ஆமா இரங்கல் தான் அவரோட குடும்பத்துக்கு. அவர் எத்தனையோ இதுவும் வர வேணாம் அப்படின்னு சொல்லியும் கூட அவர் வந்திருக்காரு. நாங்களே இங்க வந்து பொது வழியில கர்ப்ப பெண்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களாகட்டும், நீங்க வந்து இதுல கலந்துக்கிறது வேண்டாம் அப்படின்னு தாழ்மையா தான் கேட்டுக்கொள்றோம். அதையும் தாண்டி ஒருத்தர் வந்திருக்காரு. இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றவங்க நீங்க பண்றது பெண அரசியல் தான் அப்படிங்கிறது நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க நம்பர்ஸை சொல்லி 41, 42, 43லாம் போடுறது பார்த்தா உங்களுக்கு உண்மையா எந்த மக்கள் அக்கறையும் இல்லை. ஏன்னா நீங்க கொடூரமான மீம்ஸ் போட்டவங்க. பனையூருக்கே அங்க அந்த பிணங்கள்லாம் போற மாதிரி மீம்ஸ் போட்டவங்க நீங்க. உங்களுக்கு அந்த மக்கள் மேல எந்த நேசமும் அக்கறையும் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்கு ஒரு பகடக்காய் மட்டும்தான். அவங்களோட பேரு டீட்டெயிலு ஏதாவது உங்களை வந்து நோண்டி கேட்டா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு தாவேகா தொண்டரை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நபர் யாரு, எதுக்காக அந்த அது ஆச்சு. எங்களுக்கு அந்த தெரியாம யாரையும் மியூட் பண்ணிட்டீங்க. அன்மியூட். அவ்வளவுதாங்க என் அன்மியூட் கருத்து. பண்ணிட்டேன். அவ்வளவுதான் என் கருத்து. அந்த 2 விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே 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 கைஸ், இல்ல ஒருத்தர் முடிச்சுக்கலாம் டிஎம் நினைக்கிறேன் பண்ணிருந்தாரு ஸ்பேஸ். ஒரு நிமிஷம். சரி சொல்லு. இல்ல விஎஃப்என் அடிக்கடி போடுங்கன்னாரு. ஆனா அதை தாண்டி ஒண்ணு சொன்னாரு என்னன்னா, இல்ல அதை செக் பண்ணும்போது பக் ஆகுது. டிஎம் ஓபன் பண்ணாலே உதயநிதி சிஎம் ஆனா கேரளால போய் செட்டில் ஆயிடுவேன், அங்க இருக்கிற கவர்மெண்ட் பரவாயில்ல. ஆனா உண்மைதான், கேரளா கவர்மெண்ட் பரவாயில்ல, உண்மைதான். பாப்போம். கவலைப்படாதீங்க, அது எப்பயுமே நடக்காது. அந்த கேரளால விஷயம் கவலைப்படாது, கண்டிப்பா கேரளாவே நம்ம சிஎம் ஆனா என்னைக்கு நம்மள கூப்பிட்டு ஹானர் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணுவானுங்க. அலெக்ஸ், அது இன்னொரு விஷயம் இப்ப உதயநிதி சிஎம் ஏற்கனவே ஆகுறது வந்து இந்த ஜென்மத்துல நடக்காது, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இல்ல அலெக்ஸ், நீ சொன்னதே தப்பு. ஃபர்ஸ்ட் அவங்க அறிவிக்கணும். பில் இருந்தா உதயநிதி தான் அடுத்த சிஎம்னு அறிவிச்சு இந்த தேர்தல் நடத்த சொல்லலாம். பில் இருக்குமா உங்களுக்கு? நடத்தினா நமக்குலாம் வந்து அண்ணன் பொறுப்பு தான். அதை செய்ய முடியலன்னு தான் ஒரு பேண்ட் சட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. நீ திருப்பி அவங்களுக்கு செய்தி தொடர்பாளர்னு பேர் வைக்கிறதுக்கே தில் இல்ல, திமுக ஆதரவாளர்னு பேர் வைக்கிறதுக்கு. ஓகே ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு ஸ்பேஸ் முடிச்சுப்போம். திருப்பி அடிக்கடி போடுவோம் இவன் சொன்ன மாதிரி. உண்மையா கண்டினியூஸா இருக்கும், சொல்லிட்டே இருக்கும். அதே மாதிரி போட்டு வந்து வரோம். முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் ஒருத்தவங்கள கூட்டிட்டு வரோம் இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஆமா. ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும். புகழ் எல்லாரும் நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணாங்க பின்னாடி பேசி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க திருப்பி கண்டினியூஸா பேசுவோம். நிறைய வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ரொம்ப ரெகுலரா இருக்கும். இஃப் நீடட் டெய்லி கூட இருக்கும். ஏன்னா த ஃபைனல் ப்ளோ ஷுட் பி ஹெவி. நம்ம அடிக்கிற அடியில எந்திரிக்கவே கூடாது. அந்த மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சொன்னேன். அது கிழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். We are in the end game now. ஆமா, end game for them. Yeah. Okay. Right. Okay, we'll end the space. Papam guys. Bye.